Hello everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? After a long break, இப்போதான் நான் உங்களோட டைரக்டராக பேசுகிறேன். Spread love because love is God. இன்றைக்கி வந்து நம்ம செய்ய போகிற ரெசிபி ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். ஸ்நாக்ஸ்லாம் செய்கிறது ரொம்ப லாங் ப்ராசஸாக இருந்தால் நமக்கு அடிக்கடி செய்ய பிடிக்காது, நமக்கு ஒரே அலுப்பாக இருக்கும், நம்ம செஞ்சும் கொடுக்க மாட்டோம் குழந்தைங்கள. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சமோசா வந்து என் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது வந்து லாங் ப்ராசஸ்ங்கிறதுனால ஷீட்ஸு செஞ்சு அதுக்கப்புறம் நம்ம இது ஸ்டஃபிங் செஞ்சு செய்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ நினச்சோன்னே செய்ய முடியாது, கொஞ்சம் அலுப்பாக இருக்கும். அதனால நான் வந்து ஈஸி மெத்தடில் செய்வேன். க்ளூட்டன் ஃப்ரீன்னா என்னென்னா, க்ளூட்டன்கிறது தான் அந்த ஸ்டிக்கியாக உள்ள பிளெயின் ஃப்ளாரில், வீட் ஃப்ளாரில் இதிலெல்லாம் இருக்கிற அந்த க்ளூட்டன் தான் நாட் குட் ஃபார் ஹெல்த். ஆல்சோ சில பேருக்கு வந்து க்ளூட்டன் ஒத்துக்காது. க்ளூட்டன் இன்டாலரன்ஸ் உள்ளவங்கெல்லாம் க்ளூட்டன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சாப்பிட முடியாது. அதாவது வீட்டு, பிளெயின் ஃப்ளார், அதாவது மைதா. ஸோ அதனால அவங்க அதை சாப்பிட முடியாது. அவங்களுக்காக தான் நம்ம இப்போ இந்த க்ளூட்டன் ஃப்ரீ சமோசா செய்ய போகிறோம். இது வந்து நமக்கும் ஈஸியாக இருக்கும், ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். என்றைக்கு வேணாலும் இதை நீங்கள் செஞ்சு ஈஸியாக கொடுத்துடலாம். அந்த சமோசா ஷீட்ஸ் வேணுங்கிறத அவசியம் இல்லை. ஸோ அது எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி சமோசா செய்ய போகிறோம். அதையும் ஹெல்தி வேயாக செய்ய போகிறோம். ஹெல்தி வே இன் சென்ஸ் க்ளூட்டன் ஃப்ரீ சமோசா தான் செய்ய போகிறோம். ஏன்னா க்ளூட்டன் இன்டாலரன்ஸ் உள்ளவங்கெல்லாம் இதை வந்து ஈஸியாக செஞ்சு சாப்பிடலாம். இது வந்து நாட் ஓன்லி ஃபார் க்ளூட்டன் வந்து அலர்ஜி உள்ளவங்கன்னு இல்லை, எல்லாருக்குமே இது செஞ்சு சாப்பிட்றது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். அதனால இந்த இது ரெசிப்பியை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஈஸி அண்ட் டேஸ்டி ஸ்நாக்ஸ். இதில் வந்து இந்த க்ளூட்டன் ஃப்ரீ சமோசா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப சிம்பிள் தான். அனியன் ஒன்று தேவைப்படும். நான் மிக்ஸ் வெஜ்ஜு, நீங்கள் வந்து கேரட், கார்னு இல்லைன்னா பீஸ் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். கேரட் மட்டும் கூட எடுத்துக்கலாம், அனியனும் கேரட்டும் மட்டும் கூட எடுத்துக்கலாம், இது பொட்டேட்டோ எடுத்துக்கலாம். இப்போ நான் இது தான் வச்சுருக்கேன். இதோட நமக்கு பட்டர் தேவைப்படும். அப்புறம் கியூமின் அண்டு ஃபெனல் சீட்ஸ், அதாவது சீரகமும் சோம்பும் நமக்கு தேவைப்படும். இப்போ இதில் வந்து நமக்கு அந்த காரம் கொடுக்கறது வந்து சில்லி பவுடர் தான். நான் சில்லி பவுடருக்கு பதிலாக சிக்கன் 65 பவுடர் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால நான் சிக்கன் 65 பவுடர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட அது இல்லைன்னா டோன்ட் வரி, ஜஸ்ட் ஆட் சில்லி பவுடர். சில்லி பவுடர் மட்டும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் திங்ஸ் தான் தேவைப்படுறது. நம்ம க்ளூட்டன் ஃப்ரீன்னு சொன்னோம்ல, அதனால நம்ம கோதுமையோ மைதாவோ சேர்ந்த ஷீட்ஸு யூஸ் பண்ண போகிறதில்ல. இது வந்து ரைஸ் பேப்பர், இதை தான் யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். இதுதான் இதில் ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட். ஸோ இதை வச்சு செய்ய போகிறோம். 2 பொட்டேட்டோ வந்து ஃபீல் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம முதல்ல வந்து அந்த வெஜ்ஜியை வந்து சாட்டே பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கிறேன். நீங்கள் ஹெல்த் கான்ஷியஸ் உள்ளவங்க, பட்டர் வேண்டான்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து ஆயில் கூட போட்டுக்கலாம். நான் வந்து பட்டர் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறது. ஸோ அவங்க டேஸ்ட்டாக இருக்கும் பட்டர் போட்டால். ஸோ பட்டர் போட்டுட்டு அதில் வந்து நான் கியூமினும் ஃபெனல் சீடு, அதாவது சீரகமும் சோம்பும் வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதில் நம்ம முதல்ல பொட்டேட்டோ போட்டுக்கணும். ஏன்னா இப்போ இதில் வந்து பொட்டேட்டோ வேகாதது, அப்படியே நான் பீல் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் பொட்டேட்டோவை போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு இப்போ அதோடைய அனியனையும் போட்டுக்கிறேன். ஏன்னா அனியன்லாம் வதங்கலைன்னா கூட பிரச்சனை இல்லை, ஏன்னா அனியன் பச்சையாகவே சாப்பிட்லாம். ஆனால் பொட்டேட்டோ வந்து வதங்கி இருக்கணும், நல்லா வெந்திருக்கணும். ஸோ நான் அதை ரெண்டும் இப்போ போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணலாம்.
நல்லா நம்ம வறுவலுக்கு எப்படி தண்ணியெல்லாம் ஊற்றாமலே நல்லா மொறுமொறுன்னு வேக வச்சுருவோமோ அந்த மாதிரி நம்ம தண்ணியெலாம் ரொம்ப ஊற்ற தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு கை தண்ணி தெளித்து இந்த இது பொட்டேட்டோவை வேக வச்சுருவோம். நல்லா இது மிக்ஸ் பண்ணி மூடி வேக வைங்க. இப்போ நான் மூடி இதை வேக வைக்கிறேன். இப்போ பாருங்கள், நமக்கு பொட்டேட்டோ நல்லா வெந்துருச்சு. ஸோ பொட்டேட்டோ வெந்ததுக்கப்புறம் நான் இங்கே 1 கப் மிக்ஸ் வெஜ்ஜி எடுத்து வச்சுருக்கேன். இது ஃப்ரோசன் வெஜ்ஜிஸ் தான். நீங்கள் வேணால் ஃப்ரெஷ்ஷாக கூட நறுக்கிக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நறுக்குனிங்கன்னா பொட்டேட்டோ போடும்போதே போட்டுருங்க கேரட்லாம். நான் ஃப்ரோசன் எடுத்திருக்கேன். ஸோ அதனால நான் இப்போ தான் போடுறேன். அது சீக்கிரம் வெந்துடும். ஒரு கொஞ்ச நேரத்துலேயே அது நல்லா வெந்துடும். ஸோ நான் முதல்ல பொட்டேட்டோவை வேக வச்சுட்டு இப்போ ஃப்ரோசன் வெஜ்ஜி போட்டிருக்கேன். இப்போ அது கொஞ்சம் நேரம் மூடி வச்சா நல்லா வெந்துடும். ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் நம்ம அதை டைரெக்டாகவே போடலாம். இப்போ இதிலே நம்ம நான் இப்போ பச்சை மிளகாலாம் போடல, இல்லை வாயில் கடிபடுன்ட்டு நான் சில்லி பவுடர், அதுலேயும் நான் சிக்கன் 65 பவுடர் லைட்டாக போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன். உரப்பு கம்மியாக வேணுங்கிறவங்க 1/2 ஸ்பூன் போட்டுக்கணும். அது உரப்பு உப்பு எல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ இதில் உப்பு போடணும். இப்போ இதிலே கொஞ்சமாக மஞ்சத்தூள், இப்போ இதிலே கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு ஒரு சின்ன ஸ்பூனில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ சால்ட் டு டேஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் தான் போடுறேன். இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், அந்த இதெல்லாம் நம்ம மிக்ஸ் வெஜ்ஜி போட்டோம்ல ஃப்ரோசன், அதெல்லாம் ஆல்ரெடி குக்டு தான். ஸோ அதனால் அதெல்லாம் ரொம்ப நேரம் ஆகாது குக் பண்ணுறதுக்கு. நம்ம பொட்டேட்டோவோடு சேர்த்து இதையும் இப்போ நல்லா பாயில் பண்ணி வச்சிட்டோம். இதை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ஃபில்லிங் இஸ் ரெடி நவ். இப்போ இதில் இதில் கொஞ்சமாக புதினா என்கிட்ட குட்டி குட்டி லீவ்ஸ் என் செடியில் இருந்தது இருக்குது. ஸோ அதையும் போட்டுக்கிறேன். ஸோ அந்த புதினா வாசம் எங்களுக்கு பிடிக்கும். ஸோ நீங்கள் வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா அது ஆப்ஷனல் தான். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது ரெடி. ஃபில்லிங் இஸ் ரெடி நவ். இப்போ இதிலே நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு பேன் வச்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றினா போதும். நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம், டீப் ஃப்ரை பண்ணலை. ஸோ கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அது ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இங்கே ஸ்டஃபிங் பண்ணிடுவோம். ஃபில்லிங் இதுக்குள்ளே வைக்க போகிற ஃபில்லிங் ரெடி பண்ணிட்டோம். பொட்டேட்டோ அண்ட் மிக்ஸ் வெஜ்ஜி போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஷீட்டு ரைஸ் பேப்பர்னு சொன்னேன்ல, அதில் ஒரு ஷீட் எடுத்து இதை நம்ம ஒரு பிளேட் தண்ணி எடுத்துட்டு அதில் இப்படி 2 பக்கமும் படுற மாதிரி வைக்கணும்.
பரவாயில்ல, இது சின்ன பிளேட்டாக இருக்குது, அதனால நான் அப்படி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி கொஞ்சம் பெரிய பிளேட்டாக எடுத்துருக்கணும். ஸோ இந்த சைடு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், இந்த சைடு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வச்சுட்டு எடுத்து கொஞ்சம் ப்ளையபிளாக இருக்கணும் இது, ஏன்னா அப்போ தான் நம்ம இது ஃபோல்ட் பண்ண முடியும். ஸோ வச்சுட்டு எடுத்து நல்லா தண்ணியை இது பண்ணிவிட்டு இது மேலே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது மேலே போட்டுட்டு இப்போ நம்ம இந்த ஃபில்லிங்கை எடுத்து இங்கே வைக்க போகிறோம். ஒரு சைடில் வைங்க, ஒரு சைடில் ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் இந்த சைடில் வர வேண்டாம், ஏன்னா இங்கே நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ வச்சுட்டு இதை இப்படி க்ளோஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்படி இந்த 2 ஷீட்டும் ஒட்டிக்கிற மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை இப்படி ஃபோல்ட் பண்ணி எகெயின் ஒரு ஃபோல்ட். அவ்வளோதான். இப்போ வந்து சமோசா மாதிரி வந்துடுச்சு. நான் நினைக்கிறேன் இது கொஞ்சம் முன்னாடியே நான் எடுத்துருக்கணும், ரொம்ப ஸ்டிக்கி ஆகிடுச்சு. நான் இன்னொன்று வச்சு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப நேரம் நீங்கள் பண்ணிங்கன்னா அது ஒட்டிக்கும், அதனால் குயிக்காக பண்ணணும். பண்ணிவிட்டு இப்போ எண்ணெய் சுட வச்சுருக்கோம்ல, இந்த ஆயிலில் இதை போட்டுற வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், இன்னொரு ஷீட்டில் நான் செஞ்சு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த ஷீட்டில் ஒரு ஓரமாக இதை வச்சுட்டு ஸோ எல்லாத்தையும் புஷ் பண்ணிவிட்டு இப்போ ஒன் சைடாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் திரும்ப ஸோ இப்படி அப்புறம் இப்படி, அவ்வளோதான். இப்போ சமோசா மாதிரி வந்துடும். இதை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது ஸ்டிக் ஆயிரும், ஏன்னா இது வந்து ஒன்றோட ஒன்று ஸ்டிக் ஆயிரும். இப்போ இதை வந்து நம்ம இங்கே இது எண்ணெய் சுட வச்சுருக்கோம்ல, அதில் போட்டுக்க வேண்டியது. இது பாருங்கள், இது இப்போ ஒரு சைடு இதானோன்னா இந்த ஒரு சைடு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் இன்னொன்று போடுறேன். பாருங்கள், இப்போ ஒரு ஷீட் எடுத்து வச்சுட்டு இதில் ஃபில்லிங் வைக்கிறோம். இல்லைங்க, ஒரு ஓரமாக ஒன் சைடில் வைங்க. வச்சுட்டு ஃபோல்ட் இட் ஃபர்ஸ்ட், ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து இப்படி இது பண்ணி ஸோ ஒன் மோர் டைம் சமோசா அப்படி தானே பண்ணுவோம். ஸோ இப்படி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் செக்யூர்டாக உள்ளே வச்சுட்டு இதை நீங்கள் லைட்டாக ஃபோல்ட் பண்ணி விட்டுருவோம். ஃபோல்ட் பண்ணலைனாலும் டைம் ஆக ஆக அது ஸ்டிக் ஆயிரும். நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதான். Gluten-free samosas are ready now.
இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க gluten ஃப்ரீ சமோசா எப்படி செய்கிறதுன்னு. இது வந்து ஈஸியாக சமோசா செய்கிற ரெசிபின்னு கூட சொல்லலாம். இது gluten இன்டாலரன்ஸ் உள்ளவங்க தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, நம்ம ஈஸியாக செய்கிறதுக்கும் இது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து ஈஸி சமோசான்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து மாவு பிணைஞ்சு அதை தேய்ச்சி அந்த எல்லாம் செய்ய தேவையில்லை. இது டைரெக்டாக இந்த மாதிரி செஞ்சிடுறோம். இப்போ இதை நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். உங்களுக்கு இந்த கிறிஸ்பி தெரியும் கேட்கணுன்னு நினைக்கிறேன். வெரி வெரி டேஸ்டிங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. கட்டாயம் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ். I am very grateful for all my subscribers. See you in next video. Until then, bye from Kanmani Geetha Chandrasekharan. Bye. கட்டாயம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது. Thank you. Bye. Spread love.